வணக்கம் தோழர்களே. மோடியினுடைய உற்ற நண்பரும் பீகாரினுடைய முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார், அவரை கூட பல்டி குமார்னு வாங்க, டெய்லி ஒரு கட்சி மாறக்கூடியவர். சோ பல்டி குமார்னு அந்த ஊர் மக்கள் பேசுவாங்க. இந்த பல்டி குமார், பெல்டி, அது கூட பல்டி இல்ல, பெல்டி குமார், அவரை இன்னைக்கு மக்கள் வச்சு செஞ்சிருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் விரட்டி அடித்திருக்கிறார்கள். நடி, நாங்கெல்லாம் உங்களை நம்பி ஓட்டு போட்டு நீங்கெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பா இருப்பீங்கன்னு நினைச்சா எங்களை மொத்தமா தெருவில் விட்டீங்களடா அப்படின்னு இஃப்தார் நோன்பை புறக்கணித்து இங்க நிதிஷ்குமாரை விரட்டி அடித்திருக்கிறார்கள் அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம G56 மோடி, ரொம்ப காலமாச்சு அவரை பேசி. அவர் தான் சத்தம் இல்லாம சவுண்ட் இல்லாம அவர் சோழியை பார்த்துட்டு இருக்காரா? அவரை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு சிக்கிட்டார். அமெரிக்கால இருந்து இறங்குறாருங்க. அலை கடல் என திரண்டு போய் அவரை கூட்டி அப்படியே மாலை போட்டு பூவை கொடுத்து பாராட்டி தவிக்கிறதுக்கு ஒருத்தரும் போகல. சத்தமே இல்லாம மூஞ்சிய சுடு வச்சுட்டு கடுகடுன்னு வச்சுட்டு டக்குன்னு இறங்கி கார்ல ஏறி போயிட்டே இருக்காரு. பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சு. ரெண்டையும் பேசி விட்டுருவோம் அப்படின்னு தான். இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி, 56 மோடி எங்க போனாலும் வரும்போது கெத்து காட்டுவாரு. யாரு இருக்காங்க எல்லாம் பார்க்க மாட்டாரு, கும்பிட்டுக்கிட்டே வருவாரு, டாட்டா காமிச்சிட்டே போவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அவரு சமீபத்துல அமெரிக்காவுக்கு போயிட்டு பிரான்ஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றாரு. ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு குஞ்சு இல்லைங்க, வரவேற்கிறதுக்கு ஒத்த ஆள் இல்ல. மனுஷன் தனியா நின்று தவிச்சு போயிருக்காரு. எங்க இதுதான் நல்லா இருக்கிற வரையும் தான் ஊர் உலகம் மரியாதை கொடுக்கும். கொஞ்சம் நிலைமை இறங்கி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். கண்ணதாசனாத்தான் பாடி வச்சாரு, உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். அந்த பாடுதான் பாவம். நமக்கே பரிதாபம் வர அளவுக்கு ஜியோடைய நிலைமை ஆயிப்போச்சு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் போறாரு, பிரான்ஸை சுத்துறாரு. ஏற்கனவே ட்ரம்ப் கிட்ட கைய கட்டி உட்காந்து அசிங்கப்பட்டு வர வந்தாரு. நம்ம ஆளுக சும்மா இல்லாம ஒரு விகடன் பத்திரிகை ஒரு கார்ட்டூனை போட்டு புளிச்சுன்னு துப்பிருச்சு. கதறிட்டாரே மோடி, நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திறாங்களேன்னு. அமெரிக்காவில போய் ட்ரம்புக்கு முன்னாடி கைய கட்டி சொல்லுங்க எஜமா அப்படின்னு நின்ன இந்த நாட்டினுடைய சௌக்கிதார் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுகிற, சங்கிகளால் கொண்டாடப்படுகிற மோடியை வச்சு பிரிச்சுதான் அங்க இருந்தே அனுப்பி இருக்கிறானுங்க. இங்க வந்தா ஆளுகள் ஏற்கனவே அசிங்கப்பட்டு நொந்து போய் நொம்பலப்பட்டு வந்து சேர்றாரு. ஒரு 10 பேர் போய் நின்னோம், 2 மாலையை போட்டோம், 2 துண்டை போட்டோம், 2 புத்தகத்தை கொடுத்தோம். ஓ, புத்தகம் தான் அந்த கும்பல் படிக்காதோ, எதையோ ஒன்ன சீனை போட்டு அனுப்ப வேண்டியதானே. ஒருத்தரும் போகல. என்னையான்னு விசாரிச்சா உள்ள இன்னொரு உள்ளடி வேலை இருக்கு. எதுக்கு தெரியுமா போகல? அப்படியே கமுக்கமா இருங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம சோழியை பார்ப்போம், யார் வம்பு தும்புக்கும் போக வேணாம் அப்படின்னு மோடி சொல்லி இருக்க கூடும் என்று பத்திரிகையாளர்கள் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா இவர் அங்க போனார்ல, ட்ரம்ப சந்திச்சார்ல, மறுநாள் தான் அந்த 104 பேரு கையில விலங்க போட்டு காலில் விலங்க போட்டு குழந்தைங்க பெண்களை கூட அப்படியே தரையை குனிஞ்சு நடக்க வச்சு 48 மணி நேரத்துக்கு மேல தண்ணி கொடுக்காம டாய்லெட்டுக்கு போக விடாம நம்ம மக்களை அங்கிருந்து அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தினாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த நாடு கடத்தப்பட்டது யாருடைய பிளைட்? அமெரிக்காவுடைய பிளைட். இங்க போய் கூப்பிட்டு வர்றதுக்கு நம்ம கிட்ட பிளைட்டும் இல்ல, தைரியமும் இல்லங்க. ட்ரம்ப் எடுத்து பேசுற அளவுக்குலாம் மோடிக்கெல்லாம் அள்ளு விட்டுரும். ஏதோ ட்ரம்ப்புடைய தயவுல நான் பாட்டுக்கு இருக்கேன்ப்பா, பிரச்சனை இல்லாமன்றதா மோடியுடைய ஸ்டாண்டு. அவரெல்லாம் ஏத்து பேசுவார். கொலம்பியா ஒரு சின்ன நாடு, என் மக்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஒரு ராணுவ விமானத்துல மனித உரிமை அற்று போய் இறக்குறியா, மரியாதையும் பிளைட்டை திரும்ப விடு, அங்க இருந்து என் மக்களை பயணிகள் விமானத்துல ஏத்திட்டு வா அப்படின்னு கொலம்பியான்னு ஒரு சின்ன நாடு. அந்த சின்ன நாட்டுக்கு இருக்கிற தைரியம் கூட இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடா, உலகத்திலே முதலிடத்துல இருக்கிற மக்கள் தொகை கொண்ட நாட்டினுடைய மிகப்பெரிய சௌக்கிதாரான 56 மோடிக்கு இல்லை. இது மக்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அங்க போய் நீங்க அவரை சந்திச்சுட்டு வந்த மறுநாள் 104 பேர் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுறாங்க. அதுலயும் அன்னைக்கு தேர்தல் நடந்துட்டு இருக்கு எங்க, டெல்லியில. அதனால அங்க இறக்கணும்னா மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு திருட்டுத்தனம் பண்ணிட்டு அந்த பிளைட்டை கொண்டு வந்து எங்க இறக்குனீங்க? பஞ்சாப்ல இறக்குனீங்க. அந்த 104 பேருடைய கதையை கேட்டீங்கன்னா ரொம்ப மோசமான கதைங்க. பாவமா இருந்தது அவங்க கதைகள்லாம் கேட்டா. நிலத்தை வித்து
நகைகளை வித்து இருக்கிற கொஞ்சத்தை இடத்தையும் வித்துட்டு அங்க போன என்கிட்ட பொழைச்சுக்குறும் புள்ள குட்டின்னு பெத்தவங்க அம்புட்டையும் வித்து அனுப்பி கடைசியில நடுத்தருல வந்து நின்னுதான் மிச்சம். சோ இது இந்தியாவுல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு இல்லையா? அந்த சமயத்துல தான் ஜான் பிரிட்டஸ் அப்படின்னு கேரளாவினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி பயங்கரமா கேள்வி கேட்கிறாரு. எங்க மக்களை கால்லையும் கையிலையும் விலங்கு போட்டு குழந்தைங்க பெண்கள்னு பார்க்காம இழுத்துட்டு வந்திருக்காங்க, ஏதோ ஒரு நாட்டுல கிடைச்ச அடிமை மாதிரி. அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கர் என்ன சொன்னாரு? இந்தியா தன் கவலைகளை வலிமையாக தெரிவித்திருக்கிறது. அதனப்ப கவலைகளை வலிமையா இருக்கிறதுக்கு தன் கண்டனங்களை வலிமையா தெரிவிக்கலாம், எதிர்ப்பை வலிமையா தெரிவிக்கலாம். கவலைகளை எப்படி நீ வலிமையா தெரிவிப்ப? அந்த கவலைன்ற சொல்லாடல என்ன? நான் ட்ரம்புக்கு அடிமை, நான் ட்ரம்புக்கு கையை கட்டி நிப்பேன், ட்ரம்ப் என்னுடைய எஜமா, அதான பொருள். எதிர்த்து கேளு. ஒரு கொலம்பியா கேட்கலையா? ஒரு சின்ன நாடு பிரான்ஸ் போட்டு அடின்னு அடிக்கலையா? கனடா போட்டு வெளுக்கலையா? நீ எனக்கு வரிய போட்டேன்னா நான் உன்னை தூக்கி அடிப்பேன்னு சொல்லலையா? அது நீங்க என்னன்னா இந்த நாட்டுல வரிய அமெரிக்கா கேட்டான்னு குறைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. இறக்குமதி வரிய அமெரிக்க பொருள்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்ல. இவர் இந்த சௌக்கித்தா இருக்கு இவ்வளவு அவமானப்பட்டு நம்ம மக்கள் கொண்டு வராங்க. வலிமையா தன் கவலைகளை இந்தியா தெரிவிச்சதான். உன் கவலை எல்லாம் கொண்டு போய் குப்பையில போடுங்க. மக்களை காப்பாற்ற வக்கலன்னா எதுக்கு ஆட்சியில இருக்கணும்? இது இப்படி ஓடிட்டு இருக்கும் போதுதான் ஐயா 2வது முறை போயிட்டு வந்தார் இல்லையா? இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே 104 பேர் வந்துட்டாங்க. இப்ப போய் சந்திச்சுட்டு வந்தார்ல, அதுக்கு பிறகு மிச்ச சில்லற பேர் திரும்ப 119 பேர் நாடு கடத்தப்படுறாங்க. இப்போ இதனாலதான் எப்பவுமே போக்கஸ்டா இருக்கக்கூடிய மோடி, எப்பவுமே போட்டோவுக்கும் வீடியோவுக்கும் போஸ் கொடுத்துட்டு இருக்க மோடி, போட்டோ ஷூட் நடத்தியே தான் அதிகாரத்துல இருப்பதா நம்ப வைக்கிற மோடி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு? நான் கமுக்கமா வீட்டுக்கு ஓடி போயிடுறேன், நீங்க கமுக்கமா உங்க ஜோலிய பாருங்க, இல்லன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல வச்சு நச்சு நச்சுன்னு மிதிப்பானுங்க, ஓடி போயிருங்கன்னு சொல்லிருப்பாப்ல போல இருக்கு. அதுதான் கமுக்கமா ஆளுக்கால வேடி போயிருக்கானுங்க. ரொம்ப அசிங்கமா இல்ல? ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் தன் மக்களை வேடிக்கை பார்க்கிறாரு. இதுக்கு பேரு ஜனநாயக நாடு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த மோடியை 3வது முறை ஆட்சியில் அமர்த்திய பெருமை 2 பேரை சேரும். ஒருத்தர் நிதிஷ்குமார் பீகாரினுடைய முதலமைச்சர், இன்னொருத்தர் ஆந்திராவினுடைய சந்திரபாபு. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் மோடியே 3வது முறை ஆட்சியில வலிமையா உட்கார வச்சிருக்கிறாங்க. சரியா? உட்கார வச்சிங்கல்ல, உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நேர்மையா இருந்தீங்களா? என்ன சொல்லி ஓட்டு போட்டாங்க நிதிஷ்குமாருக்கு? எப்பவுமே லல்லு பிரசாத் யாதவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நிதிஷ்குமாருக்கு கடந்த 10-20 ஆண்டுகளா ஆதரவு கொடுக்கிறாங்க. அதனாலதான் தொடர்ந்து 5வது முறையாக நிதிஷ்குமார் முதலமைச்சரா இருக்காரு. அவர் முதலமைச்சரா இருக்கணும், அதுக்காக இந்த பக்கம் போவார், இந்த பக்கம் போவார், இந்த பக்கம் போவார், இந்த பக்கம் போவார், மாறி 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 முதலமைச்சராகவே இருப்பார் எல்லா கட்சியிலும் போயிட்டு. அதனாலதான் அவருக்கு பெல்டி குமார் அப்படின்னு கூட பேர் வச்சு, பல்ட்டி அடிக்கிற குமார்னு. இந்த பெல்டி குமார் என்ன பண்றாருன்னா முஸ்லிம்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். எந்த சூழ்நிலையும் சிறுபான்மையினரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், சிறுபான்மை நலத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்தார். ஆனா இப்போ ஒரு சமீபத்துல ஒரு சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக போட்டாங்க, ஞாபகம் இருக்குங்களா? நிறைய சட்டம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப போட்டது வக்ஃபு வாரிய சட்டம். ஏன் வக்ஃபு வாரிய சட்டம்? இந்தியாவில மிகப்பெரிய சொத்து வச்சிருக்கிற ஒரு அமைப்பு எதுனா வக்ஃபு வாரியம். இது பலரும் தானமா கொடுத்த இடம், பழைய காலத்துல ராஜாக்கள் கொடுத்த இடம் உட்பட இருக்கிறது. அந்த சொத்தை பராமரிக்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த வக்ஃபு வாரியம். இந்த வக்ஃபு வாரியத்திற்குன்னு சட்டத்தை திருத்தி எல்லா யோகியத்தனத்தையும் பண்ணும்போது இந்த நிதிஷ்குமார் வேடிக்கை பார்த்து ஆதரவும் கொடுத்தார். வேடிக்கை பார்க்கறது மாத்திரம் இல்ல, ஆதரவும் கொடுத்தார். அதனாலதான் பீகார்ல இருக்கிற இஸ்லாமியர்கள் கடும் கோபமாயிட்டாங்க. உன்னை நம்பி தானே ஓட்டு போட்டோம், இவ்வளோ பெரிய சொத்து இந்தியாவில் ரயில்வேயை விட, ரயில்வேக்கு அடுத்து அதிகமான சொத்து இருக்கிற ஒரு நிறுவனம் இந்த வக்ஃப் போர்டு தான். அதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஆல்ரெடி அதை மொத்தமா கொள்ளையடிச்சு சுருட்டிடுவோன்றக்காக தான் அந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டமே. அதெல்லாம் செய்யும் போது இந்த கும்பல் உட்காந்து வேடிக்கை பார்க்குது. இப்ப மக்கள் நொந்துட்டாங்க. பீகார்ல இருக்கிற இஸ்லாமியர்கள் நம்பிக்கை துரோகத்தை ஏத்துக்கவே முடியல. அதனால இப்போ ரம்ஜான் வரப்போது இஃப்தார் நோன்பு எல்லா அரசியல் கட்சியும் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் கூட விஜய் கொடுத்து சிக்கி சீரழிஞ்சார்ல, அது போல எல்லா மாநிலங்களையும் இது நடக்கும். அரசியலுக்காக ஓட்டுக்காக வெக்கமே இல்லாம இந்த அரசியல் கட்சிகள் போய் இஃப்தார் நோம்புல கலந்துக்கும். ஆனா இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா வேடிக்கை பார்க்கும், ஓட்டு மட்டும் அவங்க போட்டுறணும். இவங்க வாய் வேடிக்கை பார்ப்பாங்க, வாயை மூடிட்டு உட்காந்துருக்கணும். நம்ம இதெல்லாம் யோசிச்சுட்டு பீகார்ல இருக்கிற இஸ்லாமியர்கள் வெளிப்படையா இவருக்கு ஒரு கடிதம் எழுதிட்டாங்க. நாங்க உங்களை நம்பி ஓட்டு போட்டோம், நீங்க எங்களை பாதுகாப்பீங்கன்னு நினைச்சோம், எங்களுக்கு பிரச்சனை வரும்போது கூட நிப்பீங்கன்னு நினைச்சோம், ஆனா நீங்க அதை நிக்கல. அதனால நாங்க இனி உங்களோட நிக்க நாங்க அவசியம் இல்லை,
இஃப்தார் நோம்புல நாங்க கலந்துக்கவே மாட்டோம், நீ கிளம்பு போ அப்படின்னு அடிச்சு விரட்டி விட்டாங்க. இஃப்தார் நோம்புல கலந்துக்க மாட்டோம், இனி எங்க ஓட்டு உனக்கு இல்லை. இந்த வருஷம் மீண்டும் பீகார்ல அங்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு எலெக்ஷன் வருது, அதனால திரும்ப நாங்க உன் கூட நிக்க மாட்டோம்னு சொல்லி பத்தி விட்டாங்க. எனக்கு சந்தோஷம்ப்பா. மக்கள் குறைஞ்சபட்ச நியாயத்தோடு நிற்கும் போது மட்டும்தான் அதிகாரத்துக்காக சுரண்டி திங்கிற ஒரு கூட்டம் அடக்கி வாசிக்கும். இதே நிதிஷ்குமார் 2 நாளைக்கு முன்னாடி அசிங்கப்பட்டிருக்காருங்க. மேடையில் நாங்கள்லாம் தேசப்பற்றாளர்கள், தேசத்தை நட்டகமா நிப்ப வைப்போம் அப்படின்னு எப்பயுமே உளறிட்டு இருக்கிற குரூப் தான் இந்த சங்கி குரூப். இவங்க தேசபக்தியெல்லாம் தண்ணியில தான் எழுதி விடணும். இந்த குரூப்புங்க உட்காந்து ஒரு மீட்டிங் போகும்போது அங்க நாட்டுப்பண் பாடுறாங்க, தேசிய கீதம் பாடுறாங்க. பாடினா ஒரு முதலமைச்சருக்கு பேசிக் நாலேஜ் வேணா? நாட்டுப்பண் பாடும்போது கசகசன்னு சிரிச்சிட்டு இருக்க கூடாது, எந்திரிச்சு வரப்பா நிக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை ஒரு முதலமைச்சர் புரிஞ்சுக்க வேணாம்? கக்கப்பக்கான்னு சிரிச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிறவர் அவர் பாவம் வரைச்சுக்கு நிக்கிறாரு, அவரை பிடிச்சி இழுத்து அவர் கூட பேசி பாருங்களேன். அதனால பார்த்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, யார் நான்சென்ஸா, சுத்த நான்சென்ஸா இருக்காரு அப்படின்ட்டு தி நான்சென்ஸ் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டுவிட்டாங்க. மொத்தமா கவுந்துட்டாரு. மொத்தமா மக்கள் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் தங்கள் வெறுப்பை தெளிவா காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. த நான்சென்ஸ் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு போஸ்ட் ஓட்டுறதோட இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் விரட்டி அடிச்சிருக்காங்க. கடைசியா இந்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. ஸோ மாற்றத்திற்கான அறிகுறிகள் தெம்பட ஆரம்பிச்சு பாஜக காரங்களோட சேர்றதும் பாழுங்கணத்துல விழுந்து சாகுறதும் ஒண்ணுன்றத எப்பதான் இந்த பீசுங்கள்லாம் புரிஞ்சுக்குமோ தெரியல. ஆக ஒரு பக்கம் மோடி மிதி வாங்கினார், இன்னொரு பக்கம் அவருக்கு முட்டு கொடுக்கிற நிதிஷ்குமார் உதை வாங்கினார். நமக்கு சந்தோஷம்ப்பா.